மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழர் மணியன் முன்னிறுத்தக்கூடிய ஒற்றை எதிரி யார்? பயணிக்கலாம். இந்த தேர்தலில் நீங்கள் முன்னிறுத்தக்கூடிய எதிரி யார்? 2 திராவிட கட்சிகள் தான். ஏனென்றால் 2 திராவிட கட்சிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஒரு முறை கூட ஊழலற்ற ஆட்சியை நடத்தினேன் என்று அவரால் சொல்ல முடியாது. அவருடைய மனச்சான்றோடு, நெஞ்சுக்கு நீதி எழுதியவர் அவருடைய மனச்சான்றோடு பேசினால் ஊழலற்ற ஆட்சியை ஒரு முறையாவது தந்தேன் என்று அவரால் சொல்ல முடியாது. ஆனால் அவர் மீது ஒரு ஊழல் வழக்கு கூட இருந்த சர்க்காரியா கமிஷன் சர்க்காரியா கமிஷன் போடப்பட்டது. அது அரசியல் நிர்பந்தங்களின் காரணமாக அந்த சர்க்காரியா கமிஷன்லேருந்து அவர் விடுபட்டார். அவ்வளவுதான். நீங்கள் ஜெயலலிதா ஊழலற்ற ஆட்சியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கடைசி தமிழன் கூட நம்ப மாட்டான். எனவே ஊழலுக்கு உற்சவம் நடத்தக்கூடிய வாழ்வியல் கலாச்சாரத்தை மேற்கொண்டிருக்கும் இந்த 2 திராவிட கட்சிகளையும் புறந்தள்ள வேண்டும் என்பதுதான் எனக்கான தவம். அதற்கு இந்த அரசியல் களத்தில் என்னால் இயன்ற வரையில் என் கருத்துக்களை விதைப்பேன். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் மீண்டும் கூட்டணி அமைத்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? ரொம்ப பொருத்தமான ஜோடி அது. ஊழல் செய்வதில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை. கடந்த 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் சேர்ந்து நடத்திய ஊழல்கள் உலகறிந்த உண்மை. எனவே 1000 கணக்கில் ஊழல் செய்யலாம், முடிந்தால் லட்சக்கணக்கில் ஊழல் செய்யலாம் என்ற நிலை மாறி 1,76,000 கோடி வரையிலும் ஊழல் செய்து பார்க்கலாம் என்று ஒரு புதிய சரித்திரத்தை படைத்தவர். அது இழப்பு. அது இழப்பு என்றால் என்ன? மக்களுக்கான இழப்பு தானே. மக்களுக்கான இழப்பை உருவாக்கினால் அதற்கு பெயர் ஊழல் இல்லையா? அதற்கு பெயர் திருட்டு இல்லையா? ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ உதவுவதற்காக நீங்கள் நடத்திய நாடகம் தானே அது. காமராஜர் சத்துணவு கொண்டு வந்த பொழுது இழப்பு ஏற்பட்டது. அது போன்ற ஒரு இழப்பு அப்படிங்கிறதா உங்களுடைய பார்வை, வாதம்? இதைவிட காமராஜரை கொச்சைப்படுத்துவதற்கு உலகத்தில் வேறொரு வார்த்தையை நீங்கள் தேடிக்கூட பார்க்க முடியாது. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் கூட்டணி வைத்திருக்கின்றன. சரி, இவர்கள் சென்ற காலத்தில் ஒருவருக்கு எதிராக ஒருவர் வீசிய அந்த கணைகளை கொஞ்சம் யோசியுங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் 63 இடங்களை எப்படி காங்கிரசுக்கு சென்ற முறை விட்டு கொடுத்தது? மேல் மாடியில் சிபிஐ உட்கார்ந்து கொண்டு ஏற்படுத்துகிற நிர்பந்தத்தினால் கீழே உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடியவர்கள் 63 இடங்களை கொடுக்க வேண்டிய நிலைக்கு சேர்ந்தார்கள். அந்த அளவுக்கு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே தான் கலைஞர் கருணாநிதி காங்கிரசுக்கு இடங்களை ஒதுக்கினார். பிறகு ஏற்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், சிபிஐயினுடைய வழக்கு, அதில் ராஜா சிறைக்கு சென்றது, கனிமொழி சிறைக்கு சென்றது, இவையெல்லாம் கலைஞர் கருணாநிதிக்கு ஏற்படுத்திய காயங்களின் காரணமாக அவர் அதிலிருந்து விடுபடுவதற்கு நேரம் பார்த்தார். அப்பொழுது திடீரென்று ஈழப் பிரச்சனையை முன்வைத்து அவர் வெளியே வருகிறார். காங்கிரஸை விட்டுவிட்டு அவர் வெளியே வந்த பொழுது அறிவாலயத்தில் கூடிய அத்தனை திமுக கழக தொண்டர்களும் ஒரு உற்சவம் கொண்டாடுவது போல் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அதே நேரத்தில் சத்தியமூர்த்தி பவனில் எங்களை பிடித்திருந்த சனியன் விட்டு விலகிவிட்டது என்று சொல்லி ஆனந்த கூத்தாடினார்கள். இதே கலைஞர் என்ன சொன்னார்? கூடாத பகை, இது இந்த கூடா நட்பு என்று சொன்னார். கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று சொன்னார். இன்று எப்படி அது கூடா நட்பு இன்றைக்கு கூடா நட்பாக முடிந்தது? தெளிவாக சொல்கிறார்கள். உங்களுக்கு எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை எதிரியாக காங்கிரஸ் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததோ, அதுபோல் அவர்களுடைய பார்வையில் இன்றைய அஇஅதிமுக அரசு வீழ்த்தப்பட வேண்டிய அரசு. அதற்கு நாங்கள் யாரோடும் கைகோர்க்க தயாராக இருக்கிறோம். இது தேர்தல் கூட்டணி, தேர்தல் உறவு. நீங்க சொன்ன உதாரணத்தை அவங்களும் சொல்றாங்க. ஜனசங்கத்தை காமராஜரே ஆதரித்த காலம் உண்டு அப்படிங்கிறாங்க. நான் சொல்வது அதற்கு ஒரு காரணம் எப்படி இருந்துச்சோ, காமராஜர் ஜனசங்கத்தை ஆதரித்ததற்கு எப்படி ஒரு காரணம் இருந்துச்சோ, நான் சொல்வதில் இருக்கக்கூடிய தார்மீகம் இதில் இருக்கிறதா என்று மக்கள் யோசிக்க வேண்டும். இந்த ஊடகத்தின் வாயிலாக பார்ப்பவர்கள் யோசிக்க வேண்டும். இப்பொழுது நான் பேசுகிறேன் என்றால் கருத்து சுதந்திரத்திற்காக பேசுகிறேன், அல்லது ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவதற்காக பேசுகிறேன் என்றால் அதனுடைய பார்வை வேறு. இப்பொழுது கலைஞரும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து ஜெயலலிதாவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். ஜெயலலிதா வீட்டிற்கு செல்ல வேண்டியவர் என்பதில் எனக்கு 2 கருத்து கிடையவே கிடையாது. ஜெயலலிதா வீட்டிற்கு செல்ல வேண்டியவர். ஆனால் ஜெயலலிதாவை வீட்டிற்கு அனுப்புவதற்காக இணைந்து நிற்பவர்கள் யார் என்பதுதான் என் கேள்வி. விஷத்தை விஷத்தால் முறிக்கலாம், வைரத்தை வைரத்தால் அறுக்கலாம், முள்ளை முள்ளால் எடுக்கலாம், ஊழலை ஊழலால் ஒழிக்கப் போகிறீர்களா? நான் கேட்பதுதான். ஜெயலலிதாவின் ஆட்சி ஊழலாட்சி என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த ஊழலாட்சியை நீங்கள் அகற்றிவிட்டு ஏற்கனவே ஊழலுக்கு உற்சவம் நடத்திய மிக மோசமான
2 கட்சிகள் ஒன்றாக கூட்டணி அமைத்து அவர்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் ஊழலுக்கு மாற்றா? ஆனால் இன்று வரை வந்திருக்கக்கூடிய அத்தனை கருத்து கணிப்புகளும் அதிமுகவிற்கு மாற்றாக வாக்குகளின் சதவீதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தானே அதற்கு அடுத்த இடத்தில் இன்றளவுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. 7 கோடிக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டிலே மக்களாக இருக்கிறார்கள். இதில் 5 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இதுவரை வந்த எந்த கருத்து கணிப்பையும், நேற்று கூட ஒரு ஊடகத்தின் சார்பாக நடந்த கருத்து கணிப்பை பார்த்தேன். 5000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்துகிறார்கள். 5 கோடி மக்களின் பிரதிநிதிகள் 5000 பேர் தானா? கேட்டால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று. அது ஒரு சயின்டிபிக் இதுவரையில் நீங்கள் இந்த மாதிரியான தேர்தல் சார்ந்த கருத்து கணிப்புகள் 100 விழுக்காடு வெற்றி பெற்றதில்லை. பீகார் தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்களேன். பீகார் தேர்தலில் எத்தனை கருத்து கணிப்புகள் உருவெடுத்தன? ஒரு கருத்து கணிப்பாவது பக்கம் வந்து நின்றதா? எனவே கருத்து கணிப்பு என்பதை விட கருத்து திணிப்பு தான். சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக திமுக ஒருபொழுதும் இருக்க முடியாது என்று சொன்னால் உங்களுடைய பார்வையில் மாற்றியது? மாற்று என்பது எனக்கான ஒரு பொலிட்டிக்கல் தியரி உண்டு என்று நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இதை சொல்வதனாலேயே நான் ஏதோ அதிமுகவின் மீது நேசம் கொண்டவன் போல சிலர் சித்தரிக்கலாம். அது குறித்து எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏனென்றால் எந்த எதிர்பார்ப்பை வைத்து நான் அரசியலும் செய்யவில்லை. யார் வீட்டு வாசலிலும் நான் போய் நின்றதில்லை. நான் போயஸ் தோட்டத்தின் பக்கம் என்றாவது போயிருக்கிறேனா? அல்லது ஜெயலலிதாவின் கருணைக்காக என்றாவது காத்திருந்திருக்கிறேனா? எந்த அரசியல் தலைவரிடம் போய் எதை பெறுவதற்காக நான் நின்றிருக்கிறேன்? அதனால் உண்மை பேசுகிறேன். நான் மக்களிடம் இருக்கக்கூடிய உண்மை பேசுகிறேன். 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து இந்த தமிழகத்தை சூறையாடிவிட்டன. இந்த தமிழகத்தினுடைய அத்தனை பண்பாட்டு பாரம்பரிய விழுமியங்களும் படுகொழிக்கு போய்விட்டன. இன்றைக்கு இவ்வளவு தூரம் சாராய வெள்ளத்தில் சமுதாயமே விழுந்து கிடக்கிறது என்றால் அதை தொடங்கி வைத்தவர் கருணாநிதி, அடுத்து நடத்தியவர் எம்ஜிஆர், அதை முழுமைப்படுத்தியவர் ஜெயலலிதா. எனவே இவர்களுக்கு எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது. எனவே இவர்கள் 2 பேரை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதில் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரே நேரத்தில் 2 எதிரிகளோடு போராடி வெற்றி பெற முடியாது. அதற்கான வலிமை நமக்கு கிடையாது. ஒரு எதிரி, அந்த ஒரு எதிரி தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விழுந்து விட்டது, விழுந்து கிடக்கிறது. எப்படியாவது எழ வேண்டும் என்று அது துடிக்கிறது. அது எழ வேண்டும் என்று எதற்காக துடிக்கிறது? இதுவரையில் கொள்ளையடித்தவர்களே மீண்டும் கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பை பெறுவதற்காக துடிக்கிறது. மற்றபடி ஒன்றுமில்லை. லோக் ஆயுக்தாவை பற்றி இன்றைக்கு பேசுகிறீர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லோக் ஆயுக்தாவை கொண்டு வருவோம் என்று. கடந்த 5 ஆண்டுகளில் கர்நாடகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பு சக்தி வாய்ந்த அமைப்பாக இருந்தது. இன்றைக்கு கூட அதிமுக பேசவில்லையே. இல்ல, அது பேசவில்லை. அதை பேசவில்லை என்பதற்காக வீட்டுக்கு அனுப்புறோம். ஆனால் நீங்கள் லோக் ஆயுக்தாவை சென்ற முறை ஏன் கொண்டு வரவில்லை? சென்ற முறையே ஏறக்குறைய 15,000 கோடி ரூபாய்க்கு மேல் இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுதே டாஸ்மாகின் விற்பனை கொடிகட்டி பறந்ததே. இவ்வளவு பேர் குடிக்கிறார்களா? இவ்வளவு பணத்தை இழக்கிறார்களா? கூடாது என்று நினைத்து ஏன் நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வரவில்லை? சொல்றாங்களா, வரவேற்கலாமே. கடந்த கால தவறுகளுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஸ்டாலின் பகிரங்கமாக சொல்கிறார். கடந்த காலங்களில் தவறுகள் நடந்திருக்கலாம், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. அதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன் சொல்றார். கடந்த கால தவறுகளை செய்துவிட்டு வருந்தக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதல்ல நம் வேலை. இதுவரையில் தவறு செய்யாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துவதுதான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்க முடியுமே தவிர தவறுகளை செய்துவிட்டே பழகியவர்கள் செய்யாதவர் அப்படிங்கிற பார்வையில் தான் மோடி ஆட்சியில் அமர்த்தப்பட்டாரா? மோடியை திரும்ப மோடியை பற்றி எல்லாம் கடந்த காலங்களில் தவறே செய்யாத ஒரு நான் யாருக்கும் வழக்கறிஞர் கிடையாது. ஒன்றை நீங்கள் முதலில் என்னிடம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. இதனால் நான் சலித்து போயிட்டேன். இதனால் விரக்தியின் விளிம்புக்கு போயிட்டேன். என்ன சொல்கிறேன், ஊடகங்களின் பார்வையில கூட அதிகமாக வருவது காரணம் நீங்கள் கேட்கிற கேள்விகள் எப்பொழுதுமே ஒரு அதாவது பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் அவர்களிடம் ஒரு விறுவிறுப்பை உருவாக்க வேண்டும். எந்த லாவணி கச்சேரியிலும் ஈடுபட நானும் அதை விரும்பாதவன் தான். நான் அதனால திருப்பி கேட்கிறேன்.